நில்லு நில்லு நில்லு. எதுக்கு மலர் இப்படி ஜங்கு பொங்குன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கிற? எதுக்கு உடம்ப இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கிற? அதுதான் போட்டின்னு சொல்லியாச்சுல்ல, நான் ஆடிட்டேன், இனிமேல் நீங்கள் ஆடுங்க. எது ஆடினியா? சும்மா கையை கால எப்படி ஆட்டா அதுக்கு பேர் டான்ஸா? ஒரு பாட்டு இல்லை, ஒரு மியூசிக் இல்லை. அதெல்லாம் போட்டால் காப்பிரைட் பிரச்சனை வரும். ஏற்கனவே நம்மளால் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் இந்த பக்கம் வந்துருக்குது. இன்னும் பாட்டெல்லாம் போட்டு அதுக்கு காப்பிரைட் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால் ஒரு சோம்பேறி மறுபடியும் போய் படுத்துக்கும். அதனால் நீங்களும் இப்படியே சும்மா ஆடுங்க பார்ப்போம். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. பாட்டு போட்டால் தான் டான்ஸ் ஆட முடியும். அப்போ ஓகே, உங்கள் டிஃபனை நானே சாப்பிட்றேன். ஐயோ, பாப்பா தாத்தாக்கு களி தான் கிண்டி கொடுத்துருக்குதுங்கிறது தெரியாம இவ வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காளே. நல்ல என்டர்டெயின்மெண்ட் தான். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே நின்று வேடிக்கை பார்ப்போம். கமான் தத்து கமான், எனக்கு ஈக்குவலாக டான்ஸ் ஆடுங்க பார்க்கலாம். இப்போ பாரு ஐயாவோட பர்ஃபார்மன்ஸை. ஆட இடம் விட்டு ஓரமாக ஒதுங்கி நில்லுமா. ஆமாம், அப்படியே மனசில் பிரபுதேவான்னு நினப்பு ஆடி கிழிச்சே போகிறாரு. சரி, ஒதுங்கிட்டேன் தாத்தா, ஒதுங்கிட்டேன். ஒதுங்கி ஓரமாக நின்றுட்டேன், நீங்கள் ஆடுங்க. இப்படி சூடு. தாத்தா நிப்பாட்டுங்க. ஏம்மா, ஏன் என் டான்ஸை பார்த்து உனக்கு பொறாம வந்துச்சா? ஜெயிக்க முடியாதுன்னு தோண ஆரம்பிச்சிருச்சா? நிப்பாட்ட மாட்டான் இந்த தண்டபாணி. இங்க பார், இப்பே பார். மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் பார்த்துருக்கிறியா? ஆமாம், என் தலையில் இடிச்சுக்கிட்டு மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பான். ஆமாம், அண்ணா எவ்வளோ நேரம் இப்படியே நின்றுட்டு இருக்க போகிறீங்க? அடுத்த ஸ்டெப்பை போடுங்க. நான் என்ன மாட்டேன், நான் சொன்னேன். கையை பிடிச்சிக்கிச்சுமா. மலரு வந்து கொஞ்சம் எடுத்து விடுமா. இதெல்லாம் நமக்கு தேவையா? வயசான காலத்தில் மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பான். இப்போ பிடிச்சிக்கிச்சா? சீக்கிர நேரமாம்மா இது. வந்து தாத்தா கையை எடுத்து விடு. கடைசியில் தோத்துட்டேன், வயசாகிடுச்சின்னு ஒத்துக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். என்னம்மா மலரு, பழி வாங்குற நேரமா இது? என்ன இருந்தாலும் சோறு முக்கியம்ல. சரி ரைட்டு, நான் தோத்துட்டேன் தான். வந்து கையை எடுத்து விடு. அப்படி வாங்க வலிக்கு. உங்கள் சாப்பாடு எனக்கு, என் சாப்பாடு உங்களுக்கு. ஓகேவா? ஓகே ஓகே, வந்து எடுத்து விடு. இதோ இப்போவே வரேன். அப்படியே கை கொஞ்சம் லூஸாக விடுங்க, கீழே இறக்குங்க. வலிக்குது வலிக்குதுமா மலரப்பா, வலிக்குதுப்பா. கத்தாதீங்க, மெதுவாக அப்படியே இறக்குங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? வலிச்சிச்சுனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே பார்த்து பதமாக மெதுவாக பல்ல கடிச்சிக்கோங்க. எது பார்த்து பதமா மெதுவாக பல்ல கடிக்கணுமா? ஆமாம் ஆமாம், நோய் நோயின்னு பேசாமல் கொஞ்சம் அமைதியாக கோஆப்ரேட் பண்ணுங்க. அவ்வளோதான் அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம். என்ன தாத்தா, டான்ஸ் முடிச்சு அடுத்து பாட்டா? என் சோகம் உனக்கு காமெடியா இருக்காமா? சரி சரி, அப்படியே மெதுவாக பின்னாடி உட்காருங்க. இங்க இருந்து சோபாவை காணோம். சோபாலாம் எங்கேயும் போல, கொஞ்சம் நல்லா பின்னாடி தள்ளி உட்காருங்க. ரொம்ப நன்றிம்மா. இந்த கையை கொஞ்சம் நல்லா இறக்கி விடுமா. அப்போ வலி உயிர் போகுது. அதெல்லாம் எங்கேயும் போகாது, கயிறு கட்டி இழுத்துட்டு வந்துடலாம், கவலைப்படாதீங்க. என்னத்தம்மா?
இல்லை உயிர் போகுது நீங்களே அதான் கயிறு கட்டி. அம்மா தாயே, உங்ககிட்ட பேசுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இப்ப இல்லம்மா. ஓ, போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வை, வரேன். ஓகே ஓகே. ஐயா எப்படியா இருந்தாலும் தாத்தாவுக்குன்னு அண்ணி ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அது எல்லாமே நமக்கு தான். ஜாலி ஜாலி. நம்மளோடதுல எப்படியும் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் அண்ணி நமக்கும் சேர்த்து தான் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் தாத்தா அளவுக்கு வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் தாத்தா சாப்பாடு நமக்கு தான். ஓமை பிரியாணி நீ போதும் எனக்கு, நீ போதுமே, வேறென்ன வேணும், நீ போதுமே. பிரியாணி வந்துட்டேன். பேத்தி பொண்ணு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்துருக்கோம். நமக்கு இல்லை. இன்னைக்கு நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் கிடைக்கும். சரி, போய் சாப்பிடுவோம். எல்லாம் எடுத்து வச்சிட்டியாம்மா? வச்சுட்டேன். இன்னும் பேக்கிங் மட்டும் பிரிக்கலை. உங்கள் பேரை மட்டும் பிரிச்சிருவோம். ஓகேம்மா, இருமா, நான் உன்னை கூப்பிடுறேன். ஆதித், ஆதித். அதோ வரேன் தாத்தா, ஒரு 5 நிமிஷம். இங்க எவ்வளோ பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்குது, இன்னும் 5 நிமிஷமா? ஒரு எட்டாவது வெளியில வந்து எட்டி பார்த்துட்டு போனானா? எட்டி பார்த்துருந்தானா என்னோட ஸ்பெஷல் சாப்பாடு எனக்கு கிடைச்சிருக்கும். எல்லாம் இந்த பையலால. லூசு பையன், கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா இவனுக்கு? என்ன தாத்தா அங்கே சத்தம்? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. என்னாச்சு தாத்தா? ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன், அதுதான் லேட்டு. ஆமாப்பா, ஆமாம். உனக்கு எப்போதான் முக்கியமான வேலை இல்லாமல் இருந்திருக்கு? எப்போ பாரு ஃபோனு, லேப்டாப்பு, இதே தான் உன் வாழ்க்கை. போ, போய் கையை கழுவிட்டு வா, சாப்பிட்லாம். சரி தாத்தா. வாயாடி ஒதுங்கி நில்லு. இப்படி நடுவில் நின்றுட்டு எப்படி போகிறது? நாங்கள் தான் வழியை மறைச்சிட்டு நிற்கிறோமாக்கும். அப்படியே சுற்றி போடா முட்டைக்கண்ணா. வாயாடி போடா முட்டைக்கண்ணா. மனுஷன் பேசுவான் இவகிட்ட. சரி. ஆமாம் மனுஷன் தான் என்கிட்ட பேச முடியாது. நீ குரங்கு, அதனால நீ பேசலாம். எரும மாடு, ஏன்டா காலை போட்டு மிதிச்ச? பாதையில் நின்னா அப்படிதான் மிதிப்பாங்க. ஓரமா நில்லுடி என் டொமேட்டோ. கொழுப்பு தாத்தா முன்னாடி வம்பிழுக்க மாட்டான்னு வேணும்னே பண்ணுறான் அவன். நான் ரெடி தாத்தா, சாப்பிடலாம். ஆமாம், இவர் பெரிய மகாராஜா. இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிக்கணும். அம்மா மலர், அந்த பேக்கிங் எல்லாம் எடுத்துட்டு வா. நான் எடுத்துகிட்டு வரேன். இந்த முட்டைக்கண்ணுக்கு இருக்குது. தனியாக மாட்டுவல்ல, இப்போ வச்சு செய்கிறேன். இது ஒன்று இருங்க தாத்தா, நானே எல்லாத்துக்கும் எடுத்து வைக்கிறேன். ஏன்பா, அதான் மலர் எடுத்து வைக்க சொன்னேன். ஆமாம் நானே எடுத்து வைக்கிறேன். இல்லை நானே எடுத்து வைக்கிறேன். எதுக்கு இவன் பொம்மிக்கிட்ட பேசுகிறான்? சரியில்லையே. பார்ப்போம். அடியே வாயாடி, போட்டியாக வைக்கிற போட்டி. இப்போ வைக்கிறேன் பாரு உனக்கு ஒரு சர்ப்ரைஸு. கொண்டு வந்த பையன் எங்கே தாத்தா இருக்கு? கிச்சனில். ஓகே, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். பாடுறோம், பொண்டாட்டிக்கு பையன் எப்படி வேலை செய்கிறான்னு. ஹிஹிஹிஹி, நான் தானே? ஆமாம் வேலை செய்கிறேன் பாருங்க. இந்தம்மா உனக்கான சாப்பாடு. சாப்பாடு ஜாலி. எங்கே ஸ்பெஷல் ஃபுட் எங்கே? இதோ இங்க. என்ன அது உருண்டையாக இருக்குது? ஒருவேளை கோலா உருண்டையாக இருக்குமோ? அது இந்த கலரில் இருக்காதே. இருக்குமோ? அது என்ன சைடில் சாம்பார்? என்னவா இருக்கும்? ஆத்தி, பேத்தி பொண்ணு வச்சிருச்சு ஆப்பு. கிரேட் எஸ்கேப்டா பறந்தாமா. கேழ்வரகு களியில கொடுத்துருக்குது. ஆமாம், இது என்ன ஃபுட்டு? இதுக்கு பேர் என்ன? சரியா போச்சு போ. இது பேரு கூட உனக்கு தெரியாதா? அம்மா மலரு, அது பேரு தான் கேவரு களி. இது கேவரு களியா? ஆமாம், என் தங்கச்சி தாத்தாவுக்காக ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்துட்டு பண்ணுது. சாப்பிடு, கஷ்டப்பட்டு ஆடினால சாப்பிடு. தாத்தா வாங்க, நமக்கான பார்சலை பிரிப்போம். நமக்கு சாதாரண பார்சல் தான். மலருக்கு தான் ஸ்பெஷல் பார்சல். நல்ல வேலை தப்பிச்ச. நமக்கு என்னப்பா வந்திருக்கு?
நமக்கு என்ன, நமக்கு சாதாரண பிரியாணி தான் தாத்தா. எது பிரியாணியா? ஆமா ஆமா, எங்களுக்கு சாதாரண பிரியாணி, உனக்கு தான் ஸ்பெஷலா கேவர்களி. இந்த கன்றாவிக்கு பேர் ஸ்பெஷல் வேறையா? அநியாயம் பண்ணாதீங்கடா. அடா அடா அடா, பிரியாணி வாசமே மூக்க தொலைக்குதே. ஆமா தாத்தா, நம்ம பாப்பா கைப்பக்கம் உங்களுக்கு தெரியாதா? ஆமா ஆமா, சும்மா சொல்லக்கூடாது. உங்க அம்மா கைப்பக்கம் அப்படியே பாப்பாவுக்கு போயிருக்குது. என்ன 2 பேரும் வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க? சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்களோ? தாத்தா என்ன எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிடலாம். நோ, என்னனோ? அதெல்லாம் முடியாது. அண்ணி கஷ்டப்பட்டு தாத்தாவுக்காக தான் கேவர்களி செஞ்சுருக்காங்க. நான் அவங்களுக்கு தான் கொடுப்பேன். ஆமா, உன் வாயில என்னமோ அடைச்சாப்புல பேசுறியே, என்ன? அதுக்கு பேர் தான் துக்கம் தொண்டை அடைக்கிறதுங்கிறது. ஓ அப்படியா, பரவாயில்ல பரவாயில்ல, அடைக்கிட்டு நான் வேணா ஒரு குச்சி எடுத்து வந்து இடிச்சு அடப்பை எடுத்து விட்டுமா? டேய் முட்டைக்கண்ணா, ஓவராக கலாய்க்காத, ஒழுங்காக அந்த பக்கம் ஓடி போயிரு. இது எனக்கும் தாத்தாவுக்கும் இடையில நடக்கிற ஒரு போராட்டம். போராட்டமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. இதுக்கு மேல இப்படி இருந்தோம்னா மலர் பொண்ணு இந்த பிரியாணியை பிடுங்கிக்கும். நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். வாசம். தாத்தா அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிட்டா மட்டும் பிரியாணி வாங்க மாட்டேன்னா? கொடுங்க எங்கள் பிரியாணியை, ஒழுங்காக உங்கள் களியை நீங்களே சாப்பிடுங்க. அதெல்லாம் முடியாது. போட்டியில நானே தோத்து போய் கஷ்டப்பட்டு பிரியாணி சாப்பிட்றேன். ஜெயிச்ச நீயே அதை சாப்பிடுமா? வாயாடி போய் உட்காந்து சாப்பிடுங்க. நீ வாய முடுறோம் முட்டைக்கண்ணா, எல்லாம் ஒன்றால் வந்தது. உனக்கு தான் தெரியும்ல, வந்தோடனே சொல்கிறதுக்கு என்ன? நான் ஏன் சொல்லணும்? அதானே, நீ என்னை பழி வாங்கணும்னு வேணும்னே இப்படியெல்லாம் பண்ணியிருப்படா. சூப்பர் பேராண்டி, பிரியாணி சூப்பரா இருக்குது. யாரை கேட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க? அது ஏன் பிரியாணி. வாயாடி, இன்னைக்கு உன் தலையில் எழுதியிருக்கிறது கேவரு தான். ஓ போய் உட்காந்து சாப்பிடு. எல்லாம் என் நேரம். ஆமா மலர் பாப்பா, பாரு, இல்லைன்னா கஷ்டப்பட்டு ஆடின உனக்கு கேவுரு களி வந்திருக்குமா? இன்னைக்கு உனக்குன்னு அமைஞ்சது கேவுரு களி தான். போ போய் சாப்பிடு, ஓடு ஓடு ஓடு. தாத்தனும் பேரனும் சேர்ந்து கலாய்க்கிறீங்களா? கண்டுபிடிச்சிட்டியா? டேஸ்டே இல்லை, என்னமோ மண்ணு மாதிரி இருக்குது. அண்ணி செய்வனை வச்சிட்டியே பண்ணி. நீயே சாப்பிடுப்பா. சாப்பிட்றேன் தாத்தா. அப்பா வயிறு ஃபுல் ஆயிடுச்சு தாத்தா. ஆமா கண்ணா, எனக்கும் வயிறு ஃபுல்லாயிடுச்சு. தோட்டத்துல கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்தாதான் நல்லா தூங்க முடியும். இல்லைன்னா அதுக்கு தொண்டை வச்சு நிற்கிறாப்புலையே இருக்கும். நிற்கும் குச்சை வச்சு குத்துங்க, உள்ளே போயிடும். ஏன் மலரு, நீ இன்னும் சாப்பிடல? எனக்கு போதும். சாப்பிடாம படுக்க கூடாதுமா, சாப்பிட்டு போய் படு. உங்கள் கரிசனைக்கு ரொம்ப நன்றி. நான் போய் படுக்கிறேன். பாய், குட் நைட். குட் நைட். கஷ்டப்பட்டு ஆனதெல்லாம் வீணாக போச்சு. அத்தை, சாப்பாடு எல்லாம் சின்ன சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சு எல்லாம் கழுவி வச்சிட்டேன். நீங்கள் மாமா வந்தோடனே சாப்பாடு போட்டு சாப்பிட்டு அப்படியே வச்சிருங்க. நான் காலையில் எழுந்திரிச்சு வந்து கழுவிக்கிறேன். உனக்கு ஏமா சிரமம்? நான் பார்த்துக்கிறேன், விடு. இதில் என்னத்த சிரமம்? நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா, நீயும் போய் தூங்கு, காலையில் வேலைக்கு கிளம்பணும்ல. சரிங்க அத்தை. பரவாயில்ல, நல்ல பொண்ணு தான். இப்படியே இருந்துட்டா சரிதான். என்னாச்சுங்க, ஏன் தூங்காமல் உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை பூமாரி, சும்மாதான். முதல்ல சாப்பிட்டு வந்துட்டீங்க, நேரம் தூங்கிட்டீங்கன்னு பார்த்தேன். தூக்கம் வரல, அதனால தான் அப்படியே. ஓ அப்படிங்களா, சரி சரி. இன்னைக்கு மலரை பார்க்க போனேன். ஓ, மலர் இங்கே வந்தாங்களே? ஆமாம் என்கிட்டயும் சொன்னான். நான் கூட இருந்து சாப்பிட்டு போங்கன்னு தான் சொன்னேன். அத்தை தான் இல்லை கிளம்புங்கன்ட்டாங்க. அவங்க அப்படி கிளம்புனாங்க, அண்ணா வந்துட்டாங்க. அப்புறம் தான் சரி அப்படின்ட்டு சமைச்சு கொடுத்து அனுப்பிட்டேன். ஓ நீங்கள் வேற சமைச்சு கொடுத்து அனுப்புனீங்களா? நான் பிரியாணி வாங்கிட்டு போய் கொடுத்தேன். ஆமாங்க, அண்ணாக்கும் அன்னைக்கு மட்டும் செஞ்சு கொடுத்து அனுப்புனேன். தாத்தாவுக்கு எப்பவும் கேவரு களி தான் சாப்பிடணும், அதனால அவருக்கு களியும்
செஞ்சு கொடுத்து அனுப்பிட்டேன். போய் எதுவும் செய்ய வேண்டாம்ல, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ட்டு. பாவம் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாங்கல்ல. நீ ஏன் பூமாரி இதெல்லாம் செஞ்ச? நீயும் வேலைக்கு போயிட்டு தானே வர்ற, சிம்பிளா ஏதாவது செஞ்சு விட்டுருக்கலாம்ல. இதுல என்னங்க இருக்கு, பேச ஒரு டைம் தானே. சரி, இப்போ இன்னைக்கு உனக்கு தான் நிறைய வேலை, நீ ரெஸ்ட் எடு. ஏங்க உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், சந்தியா உங்களுக்கு தெரியுமா? ஏன் பூமாரி, ஏன் திடீர்னு இப்படி கேட்குற? இல்ல ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அதனால கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. என்னோட அசிஸ்டன்ட் தான் அவ. நல்ல பொண்ணு, சொன்ன வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுவா. ஓ அப்படியா? ஆமாங்க. அப்புறம் சரிம்மா, நீ தூங்கி ரெஸ்ட் எடு. அந்த பொண்ணு பத்தின பேசி நமக்கு எதுக்கு? சரி சரி, குட் நைட். குட் நைட். ச்சே, ஏண்டி மலரு, உனக்கு இதெல்லாம் தேவையா? அண்ணன் கொடுத்த பிரியாணியை சாப்பிட்டு பேசாமல் போய் படுத்துருந்துருக்கலாம். வாலண்டியராக போட்டி கீட்டின்னு போய் கடைசியில் களியை தின்னு வாயை கெடுத்துக்கிட்டாப்புல ஆகிப்போச்சே நிலமை. ச்சே, களி மனுஷன் சாப்பிடுவானா அதை? அண்ணி இப்படி வச்சு செஞ்சிட்டாங்களே, அண்ணி இப்படி வச்சு செஞ்சு விட்டுட்டாங்களே. அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம்? தாத்தாவுக்குன்னு செஞ்சு கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. போட்டி கீட்டின்னு சொல்லி அதை நான் சாப்பிட்டு என் வாயை கெடுத்துக்கிட்டேன். எல்லாம் என் நேரம். வாயில் வாஸ்து சரியில்லை. அதுக்கு அவங்கள சொல்லி என்ன ஆக போகுது? பார்த்து பார்த்து வாய் சுலுக்கிக்க போகுது. அருமையான சாப்பாடுமா. என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி கைப்பக்குவம் அப்படியே என் பேத்தி பொண்ணுக்கு வந்திருக்குது. இதுக்கெல்லாம் ஏமா கோச்சுக்கிற? நாளைக்கு நீ சமைச்சு கொடு, நீ சாப்பிட்டு உன் கைப்பக்குவமும் சூப்பரா இருக்குதுன்னு சொல்றேன். நான் அதுக்கு ஒன்றும் கோவமாக திரும்பலை. வேற எதுக்கு? அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க. நிஜமாக நான் ஏன் கோவமாக இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது? நான் என்னத்தம்மா கண்டேன்? கோயில் விட்டா வீடு, வீட்டை விட்டா சாப்பாடுன்னு நானே அப்படியே இந்த 3 உலகத்துல சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். இதுல உன் கோவத்துக்கு காரணத்தை கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? அடா அடா அடா, என்ன ஒரு நடிப்பு! இந்த நடிப்பெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் சிவாஜியெல்லாம் செத்து போயிட்டாரு. நடிப்பா? அப்படின்னா தாத்தா சும்மா கடுப்பேத்தாதீங்க. நான் என்னடா கடுப்பேத்தினேன்? சரி, நான் என்ன பேசினாலும் உனக்கு கோவம் வருது, நான் தூங்க போறேன். என்ன இவரு பாட்டுக்கு புதுசுன்னு தூங்குறேன்னு போறாரு? தாத்து நில்லுங்க. சொல்லுமா. நான் கோவமா இருக்கிறதுக்கான காரணத்தை தெரிஞ்சுட்டு அப்புறமே போங்க. அதுதானம்மா முதல்ல இருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். கேட்டீங்க, என்னை சொல்ல விட்டீங்களா? நீ தானம்மா சொல்லாம இருந்த. அதுக்காக அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்களா? கேட்கணும், என்ன ஆச்சுமான்னு நீங்கள் நின்று பொறுமையாக கேட்கணும். சரி, பொறுமையா கேட்கறேன். இரு, முதல்ல உட்காந்துக்கிறேன். இப்ப சொல்லுமா. உங்களுக்கு அண்ணி களி தான் கிண்டி அனுப்புனாங்கன்னு தெரியுமா தெரியாதா? எனக்கு எப்படிமா தெரியும்? சரி, நான் டிஃபன் ஓப்பன் பண்ணோன்னு தெரியும்ல. அப்ப தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு பெரிய மனுஷனா, இந்தாம்மா பிரியாணியை நீ சாப்பிடு, இந்த களி பேத்தி பொண்ணு எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்குதுன்னு சொல்லி களியை வாங்கி சாப்பிட்ருக்கணுமா இல்லையா? இல்லம்மா, இல்லன்னு சொன்னேன். என்ன இல்லைன்னு சொன்னீங்க? வாங்கி சாப்பிட்டுக்கணுமா இல்லையான்னு கேட்டில, அதுக்கு இல்லைன்னு சொன்னேன். ஏன் இல்லைன்னு கேட்குறேன். உங்கள் பேத்தி உங்களுக்கு தானே செஞ்சு கொடுத்தாங்க. இல்லம்மா, நான் தான் போட்டியில தோத்து. சும்மா இதையே சாக்கா வச்சு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க தாத்து. இல்லம்மா, உண்மையாலுமே உங்ககிட்ட போட்டியில தோத்துட்டேனேங்கிற அந்த கவலையில தான் அந்த பிரியாணி சாப்பிட்டே. தெரியுமா, அந்த பிரியாணி சாப்பிட்டது இன்னும் நெஞ்சிலேயே நிக்குது. உன்னை விட்டுட்டு சாப்பிட்டோமேன்னு மனசு கஷ்டத்துல சேமிக்க கூட இல்லை தெரியுமா. அது அதனாலயா இருக்காது, வயசான காலத்தில் சாப்பிட்டீங்கல்ல, அதனால அப்படி நெஞ்சிலேயே நின்றுக்கிட்டு இருந்திருக்கும். என்னம்மா அப்படி சொல்லிவிட்ட? எனக்கு ஜஸ்ட் 70 தான். 70 தான், 17 இல்லை, ஓகேவா? நான் எப்பவும் எங்குதாம்மா. ஆமாம் சொல்லிக்கிட்டாங்க. சரி, அதை விடுங்க. உங்கள் பேரன் இருக்கானே, அந்த முட்டைக்கண்ணே, அவனுக்கு தெரியும்ல உங்களுக்கு களி தான் கிண்டி கொடுத்துருப்பாங்கன்னு. பேத்தி பொண்ணு சொல்லிதான் அனுப்பிச்சிருக்கோம். தாத்தாவுக்கு வச்சிருக்கிறேன், அதை மறக்காம எடுத்து கொடுங்க. நான்
அப்போ உங்கள் பேரன் வேணும்னு என்னைய களி சாப்பிட வச்சுருக்காரு அப்படி தானே? அப்கோர்ஸ். உங்கள் பேரனுக்கு நேரம் சரியில்லை, குறித்து வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். எதா இருந்தாலும் பார்த்து பதமா பண்ணுமா, என் பேரன் பாவம். அடையப்பா, பேரன்னு பாசம் பொத்துக்கிட்டு வருதோ? எனக்கு களி போட்டாங்களே, அப்போ என்ன பண்ணுச்சு இந்த பாசம்? அப்படி இல்லம்மா. உங்கள் பேரன் வேணும்னே பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணியிருக்காரு. இருக்கட்டும், நாளைக்கு பேசிக்கிறேன். என்ன பேசிப்ப? ம் வந்துட்டான் முட்டை கொன்னேன். ஹி 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 ஹி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா. அம்மா தாயே, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். தயவு செஞ்சு இப்படியெல்லாம் சிரிச்சு என்னை பயமுறுத்தாத. ம் ஒன்றும் இல்லைம்மா, கொசு போச்சு அதான். ஹூ ஹூ ஹூ. ஓ, உங்கள் ஊரில் கொசு போணுச்சுன்னா இப்படி தான் சவுண்ட் விடுவீங்களா? இருக்கட்டும். தாத்தா பேரன் 2 பேர்த்துக்கும் நாளைக்கு ஏதாவது ஒரு இது வைக்கிறேன். தாத்தா, இவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன் என்ன தூங்காமல் இருக்கீங்க? போய் தூங்குங்க போங்க. லேட் நைட் தூங்குனீங்கன்னா அப்புறம் காலையில் மயக்கம் வர மாதிரி தலைக்கு இருக்குன்னு சுத்தம். சரிப்பா. குட் நைட் தாத்தா. குட் நைட். என்ன பேரன் சொன்னோன்னே பொசுக்குன்னு கிளம்பி போயிட்டாரு. இங்கே ஒரு பெரிய மனுஷி பேசிக்கிட்டு இருக்கிறனேன்னு கொஞ்சமாவது அவருக்கு பொறுப்பு இருக்கா? இருக்கட்டும், பேசிக்கிறேன். நம்மகிட்ட தானே காலையில் வரணும், அப்போ பேசிக்கிறேன். ஓய் வாயாடி. முட்டைக்கண்ணா, யாரை பார்த்துட்டா வாயாடின்னு சொன்னேன்? இன்னொரு வாட்டி வாயாடின்னு சொன்னேன்னா வாயை உடைச்சிடுவேன். ஒழுங்கா பேச சொல்லி கூப்பிட்றா. அதெல்லாம் கூப்பிட முடியாது, போய் படு, நேரம் ஆச்சு. நான் தூங்குவேன், இல்லைன்னா அப்படியே டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். உனக்கு என்ன வந்துச்சு? உன் வேலையை பாருடா. உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? நான் போகிறேன். ஆமாம், மனுஷன்தான் பேச மாட்டான். உன்ன மாதிரி குரங்கு பேசும், நீ பேசலாம், பேசு. குரங்குகிட்ட பேசுறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை, நான் போகிறேன். டேய் முட்டைக்கண்ணா, அவனே தானடா நான் குரங்குன்னு சொன்னேன். நீ என்னடா என்னைய குரங்குன்னு சொல்லிட்டு போற? ஓடி. ஏய் நில்லுடா, நின்று பேசிட்டு போடா. ஏய் ஒன்னதான். என் காது கேட்காது, போடி. போயிட்டான். இங்கே ஒரு மனுஷி பேசிக்கிட்டு இருக்கேன், காதுலேயே வாங்காமல் போயிட்டான். ஒரு பெரிய மனுஷியை மதிக்காமல் 2 பேரும் போகிறீங்க. தாத்தா பேரன் 2 பேர்த்துக்கும் ஒரு நாள் இருக்குது, அப்போ கவனிச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருமே மதிக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இதில் களியை வேற கொடுத்து என் வாயை கெடுத்துட்டு போயிட்டாங்க. இனிமேல் நான் எப்போ சாப்பிட்டு என் வாயை மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆக்குறது? பிரியாணி சாப்பிட்டு சூப்பராக வச்சுருந்தேன். சரி, ஓகே, அவங்கள இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜே கார்ட்டூன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், கல்லெடுத்து அடிக்கிறதா இருந்தால் நம்ம டைரக்டரையே தூக்கி அடிங்க. ஓகே, பாய். அடி சண்டாளி, இவளுக்கு பிரியாணி கிடைக்கல, பிரியாணி சாப்பிடல, களியை சாப்பிட்டு வாயை கெடுத்து விட்டோம்னு என்னையே கோத்துட்டு போகிறாளே. ஏன்டி, ஏன்? நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்போ நீ என்னையே கோத்துட்டு போகிற? சரி, ஓகே, பாய், நான் கிளம்புறேன். ஏய் இந்தாடி மலரு, நில்லுடி. உன்கிட்ட தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன், நில்லு. நானும் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். தாத்தனும் பேரனும் என்ன கண்டுக்காமல் போகல. நீ பேசும்போது மட்டும் நான் நின்று கேட்கணுமா? முடியாது. டைம் இல்லை. ஏய் இந்தாடி. அடி பாவி, இப்படி தனியாக கோத்துட்டு போயிட்டாலே. இப்போ எல்லாரும் என் மூஞ்சியே பார்ப்பாங்களே. பாய். ஐயோ, எவ்வளோ நாள்னு கல் வருதுடோய், ஓடிடுடோய். எஸ்கேப்.